முடியும் இல்லை. அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் யாராலையுமே நம்ப முடியல. ஏன்னா நாங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்களே கார்லேருந்து இறங்கிட்டோம். அந்த சைடு வந்து டோர் ஓப்பன் ஆகலை. ஏன்னா அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ஃபுல் டேமேஜ். ஸோ நான் வந்து இந்த சைடு டோர்லேருந்து இறங்கின உடனே இன்பாவும் வெளில வந்தேன். இன்பாக்கும் ஃபுல் ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஏர் பேக் ப்ளஸ் சைட்லேருந்து ஒரு ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது எப்படி சொல்கிறது, பேக் சீட் வரைக்கும் போச்சு அந்த ஏர் பேக்கு. அதான் சொல்லிட்டு இருந்தான், லக்ஸரி கார் வாங்குறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இதுவே நார்மல் காராக இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று அசம்பாவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேனுவல் காரில் இந்த மாதிரி நான் போயிட்டு எங்கேயும் ஆக்சிடென்ட்லாம் பண்ணதில்லை, நடந்ததும் இல்லை. ஸோ இதுதான் வந்து எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட், ஃபஸ்ட் ஆக்சிடென்ட். இதில் முக்கியமாக நம்ம தௌஃபிக் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி, இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தும் எனக்கும் இன்பாக்கும் ஒன்றும் ஆகாத மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார் தாங்க. ஸோ நம்ம காரை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து என்னோடய கார் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அது வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.